யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்வளோ முடியோட? புது மிஸ். டாடி வரல? டாடி வന്നില്ല. இனி மம்மி ஞானே வரும். இந்த கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா புருஷன் பொண்டாட்டினாலே சண்டை வரதானே செய்யும். அதுவும் உள்ளூர் சண்டையிலிருந்து உலக சண்டை வரைக்கும் போட்டி போட்டு ஜெயிச்ச பொண்டாட்டி கிட்ட புள்ள எப்படி வளர்க்கணும்னு சண்டைக்கு நின்னா சொல்லவா வேணும் யாரு ஜெயிப்பாங்கன்னு. கதையோட ஆரம்பத்துல மல்யுத்த வீராங்கனையான கதையின் நாயகி தன்னுடைய தொடர் வெற்றியால தன்னுடைய கோச்சோட பொறாமையை சம்பாதிக்கிறாங்க. அதோட விளைவா இவளுங்களெல்லாம் இப்படித்தான் செய்யணும், வச்சு செய்யணும். குடும்பத்தை அன்பாவும் பாசமாவும் பாத்துக்கிற கதையின் நாயகனுக்கு பொய்யான ஒரு தகவலை சொல்லி கதையின் நாயகி தோத்து போக கதையின் நாயகனே காரணமா மாற ஒன்னா இருந்த குடும்பம் ரெண்டாகுது. புருஷங்கன்னா ஒரு கெத்து இருக்கணும்டா, கெத்து இருக்கணும்டா. ஒரு நிமிஷம், வீட்டை திறந்து போட்டு தூங்காதீங்க, நாய் உள்ள வந்துடும். அந்த சூழ்நிலையில ரெண்டா இருக்கிற குடும்பம் ஒன்னா மாற அந்த குடும்பத்துல இருக்க குட்டி தேவதை எனக்கு அப்பா தான் வேணும்னு சொல்ல, அப்பா எனக்கு பொண்டாட்டி தான் வேணும்னு சொல்ல, பொண்டாட்டி எனக்கு புள்ளதான் வேணும்னு சொல்லி நடக்கிற குடும்ப சண்டை இறுதியில கோர்ட்டு வர போகி நீதிபதி பேச்சை விட குட்டி தேவதை பேச்சை கேட்டு இவர் ரெஸ்லர்னா என் மாப்பிள்ளை ரெஸ்லர் தாண்டி கட்டில சண்டை போட வேண்டியவங்க களத்துல சண்டைக்கு போறாங்க. 3 பேரா ஒன்னா இருந்த குடும்பம் ரெண்டாகி இறுதியில ஒன்னாச்சா இல்ல அஞ்சாச்சான்னு பல காமெடிகள் கலந்து கருத்து சொல்லி குடும்ப சண்டைக்கு 3வது ஆளை கூப்பிடாதீங்கன்னு சொல்ற இந்த கட்டா குஸ்தி ரவுண்டு 2 இப்போ திரையரங்குகளில் வெளிவந்திருக்கு. குடும்பத்தோட பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.